உங்க குணத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம கடவுள் பாத்துக்குவாரு. அந்த நல்ல குணத்தாலதான் எல்லா பிரச்சனையும். நல்ல குணம் இருக்க போய் தான் எல்லா பிரச்சனையிலயும் தலைய குடுக்கறான். பாதி நேரம் உங்க வீட்டு பஞ்சாயத்தை பார்க்கவே நேரம் சரியா இருக்கு. உங்க மருமகளை அடிச்சிட்டா, மருமக மகனை கிள்ளிட்டான்னு ஓயாம போன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவனும் ஓடி ஓடி வந்து நிக்கிறான். சில பல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் உடம்ப நான் கவனிச்சிருக்கணும். என் உடம்ப கவனிக்காம விட்டது என்னோட தப்பு. இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் உடம்ப நான் கவனிச்சுக்கிறேன். ஒரு 6 மாசத்துல பாருங்க மாமா, அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அப்ப டெஸ்ட் எடுக்கும் போது எல்லாமே பெர்ஃபெக்ட்னு காட்டும். பாருங்க. இவன் ஒருத்த சாப்பிட விட மாட்டான் போல இருக்கு. உடம்பு மேல அக்கறையோட இருக்கிறது நல்லதுதானக்கா. அதே எப்பவுமே இருக்கணும். திடீர்னு ஒரு நாள் அக்கறை எடுத்துக்கிட்டா என்ன பிரயோஜனம்? ரைஸ் கம்மியா வை, 200 கிராமுக்கு மேல இருக்க கூடாது. வை. எடை பாக்க என்னமோ மிஷின்ல வாங்கி வச்சிருக்கான்ல, அதுல அளந்து வையே. அதுல எல்லாம் சாப்பாடு அளக்க முடியாதுமா. அதுக்கு வேற ஒரு மிஷின் இருக்கு, அதையும் வாங்கிடுறேன். ரேவதி, உப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு ரேவதி. நாளையில இருந்து இவனுக்கு உப்பே போடாம சமைச்சு வச்சிருஎன்ன அடுத்து எடுக்கிறானே. மாப்பிள தைரியமா இருங்க மாப்பிள. தைரியம் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். கடவுள் புண்ணியத்துல நீங்க நல்லா இருப்பீங்க மாப்பிள. கண்டதையும் யோசிக்காம சாப்பிடுங்க மாப்பிள. நான் சாப்பிடுறேன். அந்த கடவுள் தான் என்ன நல்லா பாத்துக்கணும். சரிங்க, நான் வீடியோ கால் வரேன். மாப்பிள முகத்தை காட்டுறேன். டேய், காலை கட் பண்ணிட்டு அக்காவோட ஹஸ்பண்ட்னு ஒருத்தனை காட்டுன இல்ல, ரேவதியோட அண்ணன்.